இன்னைக்கு ஒரு ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? இன்னைக்கு கொஞ்சம் டவுனா, டல்லா இப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இருந்தாலும் நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப குறிக்கோளா இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளா வீடியோ போட்டே ஆவணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் கன்டினியூஸா போட்டுட்ருக்கேன். ஆனா அதில ஏதாவது ஒரு தடங்கல் வர மாரி, மனசு கஷ்டப்படுத்துற மாரி ஏதோ சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. பரவால்ல, அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. நான் போடணும் அப்படின்ற மைண்ட் செட் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஆனதுமே வீடெல்லாம் நல்லா பெருக்குற வேல தான். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஆனதும் சரி, மார்னிங்கும் சரி, பெருக்குற வேலை இங்க நெறையா இருக்கும். ஏன்னா, இங்க மரம் நெறையா இருக்கிறனால. இன்னைக்கு தான் அந்த மரம் கூட வெட்டிட்டு இருக்காங்க. நான் வாய்ஸ் ஓவர் கூட குடுக்க முடியல. சவுண்ட் இடையில வந்துட்டே இருக்கு. நான் கேப் விட்டு தான் வாய்ஸ் ஓவர் கூட குடுக்குறேன். ஸோ, இதுக்கப்புறம் வந்து பெருசா குப்பை ஆகாது இந்த இடத்துல. இன்னைக்கு அப்படியே இங்க உள்ளலாம் பெருக்குனதுக்கு அப்புறம் அப்படியே வாசலையும் பெருக்கி விட்டுட்டேன். வாசல்லயும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இவ்ளோ குப்பை சேரும். அப்பப்ப வந்து சேர்த்து கொளுத்தி விட்டுருவேன். இந்த மாரி தான் நடக்கும். அப்புறம் சிம்பிளா ஒரு கோலம் வந்து போட்டிருந்தேன். "எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஏதோ கையில வர்றத இழுத்து விடுவேன். எனக்கு பொறுத்தவரைக்கும் கோலம்லாம் பார்த்தீங்கன்னா, மைண்ட் செட்லாம் கிடையாது. இப்படி தான் வரும். இத்தன புள்ளி வச்சு இப்படி தான் போடணும். அப்படிலாம் எனக்கு அது தெரியாது. ஏதோ அந்த நேரத்தில நான் என்ன இழுத்து விடுறேனோ, அதுதான் நான் போட்ட கோலம். அப்படின்ற மாரி போட்டுட்ருப்பேன். அப்புறம் பாத்திரம் விளக்குறதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் விளக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து பார்லர் போயிட்டு வந்தேன் அப்படின்றதுனால, கொஞ்சம் வேலை எல்லாமே லேட்டா தான் நடந்துட்டுருக்கு. அப்புறம் மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊற வச்சிருந்தேன். அதையும் சைட் பை சைடு வந்து அரைச்சுட்டு, டின்னர் இன்னைக்கு இதுக்கப்புறம் தான் வந்து ரெடி பண்ணணும். இன்னைக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, நான் சப்பாத்தி தான் பண்ண போறேன். கூடவே வந்து சைட் டிஷ்ஷா வந்து சோம்பேறி சிக்கன் சொல்லுவாங்க பாருங்களேன். சிக்கன்ல ஒரு ரெசிபி. ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம வதக்குவோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்ப்போம். அப்படியே டைரக்ட்டா எல்லாத்தையும் கொட்டி வேக வைக்கிறது. ஏன்னா, இன்னைக்கு எனக்கு டைம் இல்ல. இதுக்கப்புறம் தான் தம்பிக்கு வந்து ஹோம் ஒர்க்லாம் நான் சொல்லிக் குடுக்கணும். ஸோ, சிம்பிளா வந்து டின்னர் வந்து முடிஞ்சிச்சு.